15 days of parenting journey-ல இன்னைக்கு டே 10. ஸோ இங்கே ஒரு டீச்சர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க உங்கள் குழந்தை பற்றினா உங்களுக்கு என்ன தோணும்? என் பையன்லாம் அப்படி பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு டிஃபெண்ட் பண்ண தான் தோணும். ஆஸ் அ பேரண்ட் கண்டிப்பாக அப்படி தான் தோணணும். பட் டீச்சரோட பாயிண்ட் ஆஃப் வியூ மேபி அவங்க 30 குழந்தையும் பார்க்க முடியாத விரக்தியில் இருக்கலாம். பேரண்டான நம்ம குழந்தை பண்ணுற தப்பை அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் கூட நம்ம இருக்கலாம். ஆனால் இங்கே நீங்கள் அனலைஸ் பண்ண வேண்டிய விஷயம் உண்மை என்ன நடந்துச்சுங்கிறது தான். சில குழந்தைங்க ஒரு புது ஸ்கூலுக்கு போய் அட்மாஸ்பியர் அவங்களுக்கு செட் ஆகலை, ஃப்ரெண்ட்ஸ் கேங் செட் ஆகலை அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு ஐசோலேட்டடாக தான் இருப்பாங்க. ஆனால் டீச்சர்ஸ் என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எஃபர்ட் போட்டு அவங்கள மற்ற குழந்தைகளோட மிங்கிள் ஆகிற மாதிரியான ஒரு என்வரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஒரு பாதி ஆக்டிவிட்டி இவனும் பாதி ஆக்டிவிட்டி இன்னொரு குழந்தையும் பண்ணுற மாதிரியோ, இல்லை ஒரு குரூப்பில் வந்து இவனை வந்து லீடர் ஆக்குறது, இவனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுத்தது ஸ்கூல் சைடில் டீச்சர் பண்ண வேண்டிய விஷயம். அதே வீட்டில் பேரண்ட் என்ன பண்ணணும்னா, பரவாயில்ல நம்ம ஒரு சூழ்நிலைக்காக தான் இந்த ஸ்கூல் மாறி இருக்கிறோம், இங்கேயும் உனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, இங்கேயும் ஒரு பசங்களோட நீ வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் பண்ணலாம், நீங்கள் இங்கே என்கரேஜ் பண்ணி அவங்கள மிங்கிளாக வைக்கணும். நீங்க 1 மாசமோ 2 மாசமோ இதை நீங்க கண்டுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா தான் இது அந்த குழந்தைக்கு பெரிய மன அழுத்தத்தை ஏற்படுத்தி அந்த குழந்தைங்களோட சோஷியலைஸ் ஆகாமையே போயிடுவான். அந்த கிளாஸ்ல தனியா இருப்பான், படிப்புலையும் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டான், அவனுக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லையும் ஈடுபாடு வராது. இன்ஃபேக்ட் அந்த ஸ்கூல் பிடிக்கலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஸோ பேரண்ட்ஸ் இதுல ரொம்ப அலர்ட்டா இருங்க. நம்ம குழந்தைகளுக்கு ஒரு புது என்வரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணும்போது அங்க அவங்க சோஷியலைஸ் ஆகிறதுக்கும் அடாப்டபிலிட்டி கிரியேட் பண்றதுக்குமான சூழ்நிலைகளை அமைச்சு கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்ட்ரெஸ்டிங்கான கேஸோட பார்க்கலாம். டாக்டர் பாஸ் சைனிங் ஆஃப். தேங்க்யூ.